குருமா ரெடி. சூப்பரான சுவையான பட்டாணி குருமா. அதுக்கு நாங்கள் காம்பினேஷன் பாருங்கள், சப்பாத்தி செஞ்சுருக்கோம். இந்த சப்பாத்தி வந்து நாங்கள் எப்படி செஞ்சோங்கிறத கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இதை வந்து பால் சூடு பண்ணி அந்த சூடு பாலை சேர்த்து மாவை நல்லா பிசையணும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி சப்பாத்தி செஞ்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். பயங்கர சாஃப்டான ஒரு சப்பாத்தி. இதுக்கு காம்பினேஷன் இந்த பட்டாணி. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வந்து பட்டாணியில் குருமா வைக்கலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 3 மாதத்தில் எங்களுக்கு வந்திருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக கடவுளுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பட்டாணி இப்போ சீசனாக இருக்குது, அதனால் பட்டாணி வாங்கி செய்யலாம். அந்தந்த சீசனில் நம்ம அந்தந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பட்டாணி குருமா வைக்கிறோம். அதை வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? பட்டாணி வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து ஃப்ரெஷ் பட்டாணியை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து அது கூட வந்து கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். இனிமேல் அதை தோலை உரித்து நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தூள் வந்து 2.5 டீஸ்பூன். அடுத்தது மட்டன் மசாலா 1.5 டீஸ்பூன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். ஆயில் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கல்பாசி சிறிதளவு, பட்டை சிறிதளவு, ஒரு 4 கிராம்பு, சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு குட்டி குட்டியாக பாருங்கள் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு சொன்னிங்கன்னா தேங்காய் ஒரு 3 பெரிய பீஸு, பாதாம் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. கசகசா ஒரு 1/2 இல்லாட்டி 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த கருவேப்பிலை போட்ட உடனே பாருங்க அழகான ஒரு வாசனை வருது, அருமையான ஒரு வாசனை வருது. எந்த ஒரு ஃபுட்டு செஞ்சாலும் நம்ம பொறுமையாக ஸ்லோ ஃபயரில் செய்யும் போது அதனுடைய அவுட்புட், அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பொறுமையாக செய்யுங்க, நிதானமாக செய்யுங்க, டைம் கொடுத்து செய்யுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும், அந்த ஸ்மெல்லு ராஸ்பால் போகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குருமா. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ ஒவ்வொரு பவுடராக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
மிளகாத்தூள் போட்டோம்னா கலர் பாருங்க சூப்பராக அப்படியே சேஞ்ச் ஆகிடுவாங்க. அடுத்தது வந்து மல்லித்தூள். அடுத்தது வந்து கறி மசாலா தூள். இந்த கறி மசாலா தூள் நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணது, அதனால் வெளியில் வாங்கினது இல்லை, வீட்டில் நாங்கள் அரைச்சது தான். அது இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கணும். அடுத்தது பாருங்க தக்காளி போடுறேன். இப்போ அடுத்தது வந்து நான் பட்டாணி சேர்த்துக்கிறேன். தக்காளி பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் இலையில வதக்கிக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது. சப்பாத்தி, தோசைக்கு, இட்லி கூட வச்சுக்கலாம், நீங்கள் ரைஸில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மெயினாக வந்து சப்பாத்திக்கே செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அதான் எனக்கு போதும். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். உங்களை பார்த்துக்கோங்க, தண்ணியை நான் அளவு சொல்லலை. இப்போ வந்து நான் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி வேகும் போது தண்ணி பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க பட்டாணி வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து உப்பை போடணும். இப்போ முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க பட்டாணி நல்லா வெந்துருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சேன் நான் ஸ்லோ ஃபயர்லேயே. இப்போ வந்து வேக வச்சா உருளைக்கிழங்கு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தேங்காய் போட போகிறோம். பாருங்க இப்போ தண்ணி பத்தாது, அதனால் கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். தேங்காய், கசகசா, பாதாம் பருப்பு மூணையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு திக்னஸ் ஆகும் கிரேவி. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி போதும். கொஞ்ச நேரம் இதை அப்படியே கொதிக்க விடுவோம். பாருங்க இப்படி அழகான ஒரு கலருக்கு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விட்டோம்னா நம்ம குருமா ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, மல்லிகை எல்லாம் போட்டுட்டு இறக்கிடலாம். இது ஃபைனல் டச்சு. இது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டே மாறிடும் பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்து இது கூட நம்ம சப்பாத்தி சேர்த்து சாப்பிட போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க இப்போ பாருங்கள் பட்டாணி குருமா ரெடி. சூப்பரான சுவையான பட்டாணி குருமா. அதுக்கு நாங்கள் காம்பினேஷன் பாருங்கள் சப்பாத்தி செஞ்சுருக்கோம். இந்த சப்பாத்தி வந்து நாங்கள் எப்படி செஞ்சவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறோம் உங்கள்கிட்ட. இதை வந்து பால் சூடு பண்ணி அந்த சூடு பாலை சேர்த்து மாவை நல்லா பிசையணும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி சப்பாத்தி செஞ்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். பயங்கர சாஃப்டான ஒரு சப்பாத்தி. இதுக்கு காம்பினேஷன் இந்த பட்டாணி. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பட்டாணி சீசனு, அதனால் நல்லா சீப்பாக கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.